நான் என்ன காரியம் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட என்னோட அப்பாவை நானே கொன்று இருப்பேன். காவாக்கி அப்போ தான் நான் அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இன்னொரு தடவை மோமோசிக்கு உன்னை கண்ட்ரோலில் எடுத்தா உன்னை என் கையால் ஸ்டாப் பண்ணுவேன். அதை கேட்ட பொருட்டோ எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவான். இவங்க 2 பேரும் பேசுகிறத வச்சு நருட்டோ ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு தடுக்க ட்ரை பண்ணுவான். அப்போ பொருட்டோ வின்ஸ்டைல் கேர்ள் பாம்பை யூஸ் பண்ணி நருட்டோவை பார்க்க விடுவான். நருட்டோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருப்பான். இந்த சான்ஸை யூஸ் பண்ண காவாக்கி பொருட்டோட செஸ்ட்டில் ஒரு பெரிய ஹோலை போடுவான். அவ்வளோதான், பொருட்டோ செத்துட்டான். அவன் அப்படியே கீழே விழும்போது நருட்டோ ஒரு கத்துவான் பாருங்க. அதில் அவ்வளோ வலி இருக்கும். இதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இன்னும் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஃப்ளாஷ்பேக்ஸ் வரும். அதில் பொருட்டோ நருட்டோ சேர்ந்து மோமோஷிக்கை டிஃபீட் பண்ணது, பொருட்டோ சூனின் எக்ஸாமில் சீட் பண்ணது, அப்புறம் பொருட்டோ குட்டியாக இருக்கும்போது க்யூட்டாக நருட்டோ கூட நடந்து வந்தது, ஹினட்டா அவனை கையில் தூக்கி வச்சுட்டு இருக்கா மாதிரி ஏகப்பட்ட விஷுவல்ஸ் வரும். இதில் எனக்கு ஃபேவரட்டானது இதுதான். நருட்டோ அப்படியே பொருட்டோ கிட்ட அவனோட கையை கொடுப்பான். அதை க்யூட்டாக பொருட்டோ பிடிச்சிருந்துருப்பான்.